நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய விற்பனை பதிவில் அதிக கறவை திறனில் ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் 2 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 2 மாடுகளுமே நல்ல பெருவட்டான மாடுங்க. கறவை கேரண்டி கொண்ட மாடுங்க. 2 மாடுகளுமே கறவை கேரண்டி கொண்ட மாடுகள் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா. அப்படி 2 மாடுகளும் எங்கே இருக்குது, கறவை திறனை விலை எல்லாமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். அப்போ தான் மாடுகளோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்துட்டு இந்த ஹச்சப் வந்து 2ஆம் ஈத்தர் சொல்லியிருக்காங்க. பல் வந்து அரை கடைங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த கண்ணு போடுறதுக்கு ஒரு 2 நாட்கள் எடுத்துக்கோங்க. கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தாங்க விற்பனையில் தெரிவிச்சிருக்கா. அப்படி கறவை திறன் போன ஈத்தில் எவ்வளோ கறவை கொடுத்துருக்குன்னா, போன ஈத்திலே ஒரு 23 லிட்டர் வரையும் கறவை கொடுத்த மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த ஈத்திலையும் அதே கறவை இல்லைன்னா ஒரு 2 லிட்டர் சேர்த்து ஒரு 25 லிட்டர் தாராளமாக அடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார் தரப்பில் சொல்லியிருக்காங்க. நல்ல வெயிட் மாடுங்க. நல்ல மடிகாம்பு, நல்ல காம்பு கட்டு அப்படின்னு தாங்க விற்பனையில் தெரிவிச்சிருக்கா. அப்படி இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது. கள்ளக்குறிச்சியில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு கேரளா ஒரு 2 பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மடிக்கூச்சல்லாத மாடு. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தண்ணி தவள் நல்ல அருமையாக எடுத்துக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க விற்பனையில் தெரிஞ்சிருக்கா. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. நல்ல வெயிட் மாடுங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து தான். 9 மாதம் சினையாக இருக்குது. கண்ணு போட ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அதிக கறவை திறன் வாய்ந்த மாடு. ஒரு 25 லிட்டர் ஷோராக தாராளமாக அடிக்கும் அப்படின்னு தாங்க விற்பனையில் தெரிஞ்சிருக்கா. அப்படி நல்ல ஒரு மடி செட்டில் இருக்குது பாருங்கள். மாடு பார்க்கவே நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்கும் போல இருக்குங்க. அதனால் தேவைப்படும் நபர்கள் தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். பண்ணையேஸ்வரர்கள் தாராளமாக அந்த மாடெல்லாம் சூஸ் பண்ணலாங்க. அதிக கறவை திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சு. நம்ம 2வது பார்க்கக்கூடிய இந்த செவலியும் நல்ல பெருவட்டான மாடு. மாடு வந்து 2ஆம் ஈத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்குங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 1 வார காலம் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கா. அப்படி இந்த மாட்டோட பல்லமைப்பை பொறுத்தவரையிலும் அரைக்கடன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வெயிட்டு மடி, நல்ல மடிகாம்பு, நல்ல மடி செட்டு. மாடு நல்ல பிரீடில் இருக்குது பாருங்கள். நல்ல சைனிங்கான மாடு. ஃபேக்டெல்லாம் நல்லா தரமாக கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க விற்பனையில் தெரிஞ்சிருக்கா. அப்படி தாராளமாக 20 லிட்டர் தாராளமாக ஷியோராக கறவை கொடுக்கும் அப்படின்னு தாங்க விற்பனையில் தெரிஞ்சிருக்கா. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாங்க. நேரில் போய் செக் பண்ணி கூட எடுத்துக்கிட்டு வரலாம். இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. 2 மாடுகளுமே நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. 2மே நல்ல ஒரு கறவை வர்க்கமான மாடு. அதிக கறவை திறன் வாய்ந்த மாடுகள் அப்படின்னு தாங்க விற்பனை இருக்குது. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்னா கூட தாராளமாக அவரை கான்டாக்ட் பண்ணி போதிய தகவலை பெற்றுக்கலாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து அரைக்கடை. 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த கண்ணு போடுறதுக்கு 1 வார காலம் எடுத்துக்கும். கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 20 லிட்டர் வரலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. உங்கள் பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னா தாராளமாக சொன்ன கறவை வரும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு ஜாதி, நல்ல ஒரு கறவை வர்க்கமான மாடுகள் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க.